அதனால இந்த வேலை நிறுத்தத்தில் நீங்க பங்கெடுத்துருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்றதா நீங்க விரும்புறீங்க? இன்னைக்கு இந்த வேலை நிறுத்தம் இந்தியா முழுவதும் நடந்து இருக்குது. இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த வேலை நிறுத்தம் என்பது இந்த இந்தியா மதவாத சக்திகளினுடைய அதிகாரம் பெற்ற நாடு இல்லை, உழைக்கும் மக்களுடைய நாடு, கம்யூனிஸ்டுகளுடைய நாடு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை ஜனநாயக அமைப்புகளை முன்னெடுக்கின்ற நாடு என்பதை நிரூபிக்கும் வண்ணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து விட்டோம் என்பதற்காகவே கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கைக்கூலிகளாக அவர்களுடைய நலன்களை முன்வைத்து அவர்களுடைய பொருளாதார வணிக லாபத்திற்காக ஒரு நாட்டை எப்படி வேண்டுமானாலும் சட்டங்களை உருவாக்கலாம். அந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராகவும், விவசாய மக்களுக்கு எதிராகவும், உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும், மத சிறுபான்மையினருக்கு எதிராகவும், பெண்களுக்கு எதிராகவும் நாம் சட்டம் இயற்ற முடியும் என்கின்ற ஒரு சர்வாதிகார போக்கு பிஜேபி நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சர்வாதிகார போக்கை நடத்துவதற்கு முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு நலனாக தன் அரசை உருவாக்கி கொண்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாக காட்டிக்கொள்வதற்கு இந்து மதத்தை முன்வைக்கிறது. இந்து மதம் என்ற மிகப்பெரிய தூண்டிலில் இந்தியாவில் ஜனநாயக மக்களாக, உழைக்கும் மக்களாக, விவசாய மக்களாக இருக்கின்ற எல்லோருடைய உரிமைகளையும் நசுக்குவதற்கு காலகாலமாக இந்து மதத்தை அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. RSS வேலை திட்டத்தை பிஜேபி இந்தியாவில் நிகழ்த்துகின்ற ஒரு நிறுவனமாக நீங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் அம்பானி, அதானி போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வேலை திட்டங்களை நிகழ்த்துகின்ற ஒரு கிட்டத்தட்ட அலுவலராக தான் இருக்கிறாரே ஒழிய மோடி இந்தியாவினுடைய உழைக்கும் மக்களுடைய, விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக, தலித்துகளுடைய உரிமைகளுக்காக, பெண்களுடைய உரிமைகளுக்காக, ஏழைகளுடைய கல்விகளுடைய எதிர்காலத்திற்காக ஒருபோதும் அவர் சிந்தித்தது இல்லை. அவருடைய எல்லா வேலை திட்டங்களும் முதலாளிகளை எப்படி பயன்படுத்துவது, தொழிலாளர்கள் உரிமை நசுக்குவதன் மூலம், விவசாயிகளுடைய எதிர்காலத்தை நசுக்குவதன் மூலம், பெண்களுடைய உரிமைகளை பறிப்பதன் மூலம், தலித்துகளுடைய அதிகாரத்தை செய்வதன் மூலம், முடக்குவதன் மூலம் எப்படி இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார நாட்டாக மாற்றுவது அப்படி என்று முயன்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நம்ம எல்லோரையும் அவர்கள் ஒரு விதமான மயக்கத்துக்கு கொண்டு வராங்க. அதாவது இந்து மதம், நம்முடைய எதிரிகள் இஸ்லாமியர், மத சிறுபான்மையினர், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அமைப்புக்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்ற மக்கள் அமைப்புகளை உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் இந்து மதத்தை சார்ந்திருக்கின்ற அமைப்புகள் அதற்கு பின்னால் மிகப்பெரிய வணிக லாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பொருளாதார பலமாக, பிஜேபிக்கு பொருளாதார பலமாக இருக்கிற முதலாளிகளுடைய நலனை மட்டுமே இந்த நாட்டினுடைய முதன்மையான கடமையாக நினைக்கின்ற பிஜேபியை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்றால், இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றால், நாம் மதம், ஜாதி எல்லாம் மறந்து நாம் இந்தியர்களாக நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை முன்வைப்பதற்கான முதல் கட்ட போராட்டமாக இன்று இந்தியா முழுவதும் இந்த வேலை நிறுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசு தன்னை திருத்திக் கொள்ளாது என்பது உழைக்கும் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, ஜனநாயக அமைப்புகளுக்கு தெரியும். ஆனால் மோடி அரசை நாம் துரத்தி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மோடி அரசு பாராளுமன்றம், சட்டமன்றத்தின் வழியாக தன்னுடைய சனாதன தர்மத்தை நிறுவ முயல்கின்றது. தன்னுடைய சனாதன தர்மத்தை நிறுவ முயல்கின்ற இந்த மோடி அரசை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நாம் ஜனநாயக பூர்வமான அமைப்புகளோடு ஒன்றிணைந்து ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மோடி அரசை வீழ்த்துவதற்கு நாம் எல்லோரும் மதம், ஜாதி மறந்த மிகப்பெரிய ஜனநாயக சிந்தனையாளர்களாக மாற வேண்டும். கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களை தலைமையை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் நாம் இந்தியா முழுவதும் அணிதிரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது உழைக்கும் மக்களுடைய, விவசாயிகளுடைய, பெண்களுடைய, மத சிறுபான்மையினுடைய, தலித் மக்களுடைய மிகப்பெரிய அரசியல் கடமை என்று கூறிக்கொள்ளுகிறேன்.